பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம மீனா ராஜிலாம் வெளியே உட்காந்துக்கிட்டு ராஜி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மீனா வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜி, நாளைக்கு ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டு கதிரை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உனக்கு என்னென்ன சந்தேகமோ எல்லாத்தையும் கதிர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற வரைக்கும் நீ செம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம ராஜா இருந்துட்டு, நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காக்கா, ஆனால் என்னால் முடியவே இல்லை. கையில் ஃபோன் எடுத்தால் கதிரோட ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, யார் என்ன சொன்னாலும் என் மைண்டில் ஏறவே மாட்டேங்குது. கதிரோட ஞாபகமாகவே இருக்கு. அவனை இதே சென்னையில் தான்க்கா நான் பார்த்தேன். ஆனால் அவன் தஞ்சாவூரில் இருக்கேன், நான் எப்படி சென்னைக்கு வர முடியும்னு கேட்குறாங்க்கா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வீடியோ கால் பண்ணனா பண்ண மாட்டேங்கிறாங்க்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சுரேஷ் இருந்துட்டு செந்தில் பஸ் ஏற்றி விட்டுட்டு வராரு. மீனா இருந்துட்டு, என்ன சுரேஷ் பத்திரமா ஏற்றி விட்டுட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் நீங்கள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அவர் கூட எப்போயோ கிளம்பிட்டு தான் சொன்னார். ஆனால் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரீங்க, ஏதாவது ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணாங்களா என்ன? இல்லை இல்லை, வர வழியில் தான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. யாரோ கதிரவன் தான் பைக் கிட்ட மோதிருக்கான் போல இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அவங்க மாமாவுக்கு ஏதோ கேன்சருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. கூட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அந்த பதட்டத்தில் ரோடு கிராஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறமா தான் அந்த பைக்காரன் தெரியாதத்தனமாக கீழே விழுந்திருக்கான். கதிரா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் ராஜ் இருந்துட்டு கதிரோட ஃபோட்டோவாக காட்டுறாங்க. இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்பு முடிச்சிருக்கு.